இந்த வாப்பாமாருக்கு ஒரு புத்தியை சொல்லணும். 18 வயசு வரைக்கும் பிள்ளைய நல்லா பெத்து 19 வயசு வரைக்கும் பொத்தி வளர்த்து யார கண்ணிலையும் பட்டுடாம யாரும் தொட்டுடாம அந்த பிள்ளைய பாதுகாப்பாக கட்டி காத்து படிக்க வச்சு பணத்தை கொடுத்து கேட்குகிற ஆடைகள் எல்லாம் அன்போடு வாங்கி கொடுத்து கேட்ட நகையெல்லாம் வாப்பா வாங்கி கொடுத்து 18 வயசுக்கு பிறகு 19 வயசுக்கு பிறகு ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் முடிக்கிற நேரம் 18 வயசும் 19 வயசு வரைக்கும் வீட்டுல மானத்தோடு இருந்த பொம்பளை பிள்ளை, மரியாதையோடு இருந்த பொம்பளை பிள்ளை, யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு கட்டுப்பாடோடு வாழ்ந்த பொம்பளை பிள்ளை கல்யாணம் என்று சொல்லி வந்த உடனேயே வாப்பாக்காரன் வெக்கங்கட்ட வாப்பா, வெக்கங்கட்ட உம்மா இந்த பொம்பளை பிள்ளைய எங்க கொழும்புல 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து பொம்பளைய சோடிக்கிறாங்க. இங்க வசதி குறைஞ்சதுனால ஒரு 50,000 ரூபாய் 25,000 ரூபாய் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுத்து பொண்ணை சோடிக்கிறாங்க. பிரச்சனை இல்ல, ஒரு பொம்பளைய அழகா ஆக்கி மாப்பிள்ளைக்கு காட்டுறது என்பது தப்பு இல்ல இஸ்லாமிய வரையறைக்குள் நின்று. ஆனா நல்ல உடுப்ப கலட்டி போட்டு, நல்ல பக்குவமான உடுப்ப கலட்டி போட்டு 18 19 வருஷம் நல்ல அழகான உடுப்போடு வாழ்ந்த பிள்ளைய கொண்டு போய் மேக்கப் ரூம்ல வச்சு உடுப்ப கலகலன கலட்டி போட்டு நெட்டு உடுப்பையும் கொசு வளையையும் போட்டு அப்படியே உடுத்தாட்டி பின்னால 2 பொம்பளை பிள்ளைகள் புடவைய தூக்குறதுக்கும் முன்னால 2 பொம்பளை பிள்ளைகள் பூவை தூக்குறதுக்குமாக 2 பொம்பளை பிள்ளைகளையும் 4 பொம்பளை பிள்ளைகளையும் செட் பண்ணி பின்னாம் பெரிய ஒரு ஹாலில் நல்ல உடுப்ப கலட்டி போட்டு நெட்டு உடுப்ப உடுத்தாட்டி வச்சு வாரவன் போறவன் எல்லாம் என்ற பொம்பளை பிள்ளைய பாடுறா என்று சொல்லுகிற வாப்பா மாறி இருக்கிறார்களே, வெக்கங்கட்டவர்கள், வெக்கங்கட்டவர்கள். அப்படிப்பட்ட மாப்பிள மாறி, அப்படிப்பட்ட மாப்பிள மாறி இருக்கிறானே, என்னடா இது வாழ்க்கை? அடே நீ அனுபவிக்க வேண்டியவள, நீ பார்க்க வேண்டியவள, நீ ருசிக்க வேண்டியவள, நீ தீண்ட வேண்டியவள. ஊரே உலகமே பார்த்து தீண்டட்டும், ரசிக்கட்டும், பார்க்கட்டும், அழகுல பார்த்து மயங்கட்டும் என்று சொல்லி முன்னால வெற்றி போட்டு மச்சானும் மச்சினனும் கும்மி அடிக்கிறீங்களே, இதுவா இஸ்லாமிய திருமணம்? இதுவா இஸ்லாமிய திருமணம்? இந்த திருமணத்தில் எப்படி பரக்கத் இருக்கும்? இந்த திருமணம் எப்படி நீடோடி காலம் சந்தோஷமாக சமுதாயத்தோடு சேர்ந்து வாழும்? அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, என்ன இன்றைக்கு பொண்ணை சோடிக்கிறாங்க பாருங்க. நடக்குதா இல்லையா? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர கேட்கிறேன், அல்லாஹ் அருள் செய்த மாப்பிள்ளைமார்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்த பெற்றோர்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்த தாய்மார்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்த பொண்களை தவிர, பொண்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களை இந்த உலகத்தில் முடிக்கிற நேத்தையிலேயே நெட்டுடுப்ப உடுத்தாட்டி 4 பேருக்கு முன்னால ஸ்டேஜில் வைக்கிறான் என்றால் உங்களை இவன் சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறவன் அல்ல, உங்களை நரகத்துக்கு கொண்டு போகிற மாப்பிள்ளை என்பதை மறந்து விடாதீர்கள். இவனுக்கு வாழ்க்கப்படுறதை விட ரோட்டில் இருந்து கூலி வேலை செய்கிற, கான் வேலை துப்புரவாக்குற, இந்த ஊத்தைகள் அள்ளித்திருக்கிற ஒழுங்கான இஸ்லாமிய மாப்பிள்ளை உங்களுக்கு பெட்டர். மறந்து விடக்கூடாது. பொண்ணை சோடிக்கிறாங்களாம், பொண்ணை சோடிக்கிறாங்களாம். இப்ப நிறையவே திருமணத்தை பார்த்தா பேஸ்புக்ல வருகுது. அல்லாஹ் அக்பர், அனாச்சாரம். சோள கலட்டி போட்டு ஆடு, பிரச்சனை இல்ல. நீ தமிழாண்டு விளங்காது, இந்து ஆண்டு விளங்காது, பௌத்த ஆண்டு விளங்காது. அல்லாஹ் அக்பர். சோளோட ஆடுறியே, அபாயாவோட ஆடுறியே, மானங்கட்ட ரோசங்கட்ட முஸ்லிம் சமுதாயத்தை விற்குகிற மாப்பிள்ளையாக பொன்னாக இருக்கிறாயே, கேவலங்கட்டவர்கள். இஸ்லாமிய திருமணம் அதுக்குள்ள வேற கீழே பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். உங்களுக்கு எல்லாம் பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் வருமா? ஃபீ முஸீபத்து தான் வரும், கைர் வராது. இந்த திருமணத்தில் முஸீபத்து தான் வரும். அந்த திருமணம் நீடோடி காலம் வாழாது, இடையில் பிரிந்து சின்ன பின்னமாகி சீரழிந்து விடும் என்பதை மறந்துவிடக் கூடாது சகோதர சகோதரிகளே. இன்றைக்கு நடக்கிற திருமணங்களை பார்த்தா இஸ்லாமிய திருமணமா? இதனாலதான் சில ஏகத்துவவாதிகள் இந்த ஊர்ல நடக்கிற திருமணத்துக்கு ரோட்டை மாத்தி போவதும் ஊட்ட மாத்தி போவதும் உங்களோட வீட்டுக்குள்ள வந்து கொள்ள இயலாம இருக்கிறதுக்கான காரணம் நீங்க செய்கிற அனாச்சாரம், நீங்க செய்கிற இந்த திருமணத்தின் ஊடாக நடத்துகிற இந்த அனாச்சாரங்களை கன்று எங்களுடைய உள்ளங்கள் பொறுக்கவில்லை. அதைத்தான் இந்த தலைப்பை போட்டு பேச வேண்டிய ஒரு நிலைமையில இருக்குது.